ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பருத்தி பால். இத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல, நான்லாம் உண்மையிலே கேள்விப்படலை. அக்கா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எப்பயும் டீ போட்டு தான் தருவாங்க. இப்போ ரீசெண்டாக நீ எப்போவுமே டீ தான் குடிக்கிற, அதனால தான் போண்டன்ஸ் டீ ரொம்ப நீ ஒரு மாதிரி இருக்க, கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு. ஸோ பருத்தி பால் குடி அப்படின்னு கொடுத்தாங்க. குடிச்சாச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு நாள் பண்ணும்போது சொல்லுங்கள், நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் நேற்று பண்ணியிருந்தாங்க. ஸோ மார்னிங்கே பருத்தி கொட்டையை ஊற வச்சுட்டாங்க. ஈவினிங் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு நல்லா ஊறி வந்துருந்துச்சு. ஸோ அதை மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஒரு 2 பேட்சாக போட்டு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி 2 டைம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்புறம் தான் பண்ணாங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணாங்க. சைடில் வெள்ளத்தையுமே தண்ணி ஊற்றி வச்சாச்சு பாகு மாதிரி வர்றதுக்கு. ஸோ அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்க பண்ணது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பண்ணாங்க. ஒரு 10-15 டம்ளர் வந்திருக்கும் அந்தளவுக்கு. இதுவே நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர்னால் ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஒரே பேட்சில் நம்ம போட்டு ஃபில்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குது ஒர்க்கு. ஸோ நிறைய பண்ணதுனால தான் ரொம்ப நேரம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ நல்லா பொறுமையாக ஃபில்டர் பண்ணி அடுப்பில் வச்சுட்டாங்க. வச்சதுமே மிக்சர் ஜாரில் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருந்தாங்க. பச்சரிசி, அப்புறம் ஏலக்காய், அது கூட ஒரு பவுல் தேங்காய் சில்லு. ஸோ தேங்காயும் போட்டு நல்லா அரைச்ச கையோடு அப்படியே அதில் ஆட் பண்ணியாச்சு. இதை எதுவுமே ஃபில்டர் பண்ணலை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணிட்டு கிண்டணும் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு கிண்டோம் அப்படின்னா நல்லா கெட்டியாக வருது. ஸோ அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருந்தது. பருத்தி பாலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே இது ஒரு டெய்லி பானம் மாதிரியே எடுத்துக்கிறாங்க. டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அல்சர் இருக்கவங்க, அப்புறம் ஃபீட் பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்குது, அதே மாதிரி நார்ச்சத்தும் நிறைஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா பருத்தி கொட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பருத்தி கொட்டை பார்த்த ஞாபகமே இல்லை. அந்த பஞ்சு மட்டும்தான் கண்ணுக்குள்ளே வருது, பட் அந்த கொட்டையெல்லாம் தெரியவே இல்லை. அப்புறம் தான் அவங்கள்ட்ட பார்த்து இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருந்தேன். என்னைய மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இது ரெகுலராக குடிப்பீங்களான்னு சொல்லுங்கள். இனிமேல் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்களும் குடிக்க ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அக்கா வச்சது. இதுவே கடையில் வாங்கியிருந்த மிக்ஸை வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருக்குமான்னு தெரில. ஆனால் இவங்க அந்த பொறுமையாக அந்த லவ்வோடு பண்ணதோ என்னவோ ரொம்ப சூப்பராக இருந்தது. இதில் அண்ணா தேங்காய் உடைச்சி தேங்காய் சில்லு அவங்க எடுத்து கொடுத்ததுனால தான் இவ்வளோ டேஸ்ட் வந்தது.